வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சென்னை மேற்கு மாம்பலத்தில் ராயல் ரூபி ஜுவல்லர்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் உள்ளது. சையத் ஹிப்சார் மற்றும் அவரது மகன்களான ரஹ்மான், அனீஷ் ஆகியோர் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தை நடத்தி வந்தனர். சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்நிறுவனத்தினர் இஸ்லாமிய சட்டப்படி நகைகளுக்கு வட்டியில்லாமல் கடன் தருவதாக புருடாவிட்டதாக கூறப்படுகிறது. அதுவும் இச்சலுகை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே என ஆஃபர்களை அளந்து விட்டதாக தெரிகிறது. இதனை நம்பி தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் இஸ்லாமியர் நகைகளை அடகு வைக்க வரிசை கட்டியதாக கூறப்படுகிறது. கூட்டத்தை பார்த்து பக்கா பிளான் போட்ட நகைக்கடை அதிபர்கள் இஸ்லாமிய மக்களிடம் இனிக்க பேசி நகைகளை வாங்கிக் கொண்டு ஒரு சவரனுக்கு 10,000 ரூபாய் வீதம் தந்ததாக சொல்லப்படுகிறது. பணம் கரெக்டாக கைக்கு வந்ததை எண்ணி அவசர தேவைக்காக நகைகளை அடிக்கடி அடகு வைத்தனர் இஸ்லாமியர்கள். நகைகள் மலை போல் குவிந்ததை கண்டு மனம் பரவசம் கொண்ட நகைக்கடை உரிமையாளர்கள் அடகுக்கு வந்த நகைகளை பிற நிறுவனங்களில் மறு அடகுக்கு வைத்து கோடியாக லாபம் பார்த்துள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு அடகு வைத்த ஒரு சிலர் நகைகளை கேட்டு நச்சரிக்க தொடங்கியதால் கிடைத்த நகைகளை சுருட்டி கொண்டு தங்கள் நிறுவனம் திவாலாகிவிட்டதாக கம்பி நீட்டியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 3,500 பேரிடம் 62,500 பவுன் தங்க நகைகளை ராயல் ரூபி நிறுவனம் சுருட்டியதாக கூறப்படுகிறது. இதற்காக நடத்தப்பட்ட போராட்டம் கைகொடுக்காததால் மக்கள் நீதிமன்றத்தை நாடி உள்ளனர். நீதிமன்றமோ வெவ்வேறு நிறுவனங்களில் அடகு வைத்த நகைகளை பறிமுதல் செய்து உரியவர்களிடம் ஒப்படைக்க கூறியதாகவும், ஆனால் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டும் இஸ்லாமிய மக்கள் நகைகளை மறு அடமானத்திற்கு வாங்கிய சிபி ஜெயின், ஆஷா ஜெயின் உள்ளிட்டோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ராயல் ரூபி நிறுவனத்தை நடத்திய சையத் இப்சுர் ரஹ்மான், சையது அனிசுர் ரஹ்மான், ரெஹானா, சஜிதா, ஷகினா ஆகிய 5 பேர் தெலங்கானாவில் வைத்து கைது செய்யப்பட்டனர். நகைகளை மீட்டு தரக்கோரி இஸ்லாமிய மக்கள் ஏராளமானோர் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். எங்களுக்கு நகைகளை கூட தர வேண்டாம், குறைந்தபட்சம் நகையை அடகு வைத்த காலத்தில் இருந்த மதிப்பிலான தொகையையாவது தாருங்கள் என பாதிக்கப்பட்ட பெண் ஆதங்கமாக தெரிவித்தார். இந்த வருஷத்துல போச்சோம், அந்த வருஷத்துல எவ்வளவு ரேட்டுக்கு போச்சோம் நகை, அந்த ரேட்டுக்கு எங்களுக்கு பணத்தை கூட கொடுங்க. எங்களுக்கு இந்த வருஷத்துல இருக்கிற அமௌண்ட் எங்களுக்கு வேண்டாம். 2019 போச்சு, 5 வருஷம் ஆகுது எங்களுடைய பொருள் போய். மேலும் குற்றவாளிகள் கண்ணெதிரே இருந்தும் ஏன் அவர்கள் மீது இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றும், வெவ்வேறு அடகு நிறுவனங்களில் உள்ள தங்களது நகைகளை மீட்டு தர பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சுணக்கம் காட்டுவது ஏன் என்றும் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு மாதத்தில் எங்களுக்கு வந்து குற்றச்சாட்டு அந்த சார்ஜ் ஃபைல் அப்படின்றது வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குற்றவாளி இப்போவும் குற்றவாளி முன்னாடி இருந்து கூட அவங்களால சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியல. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் எங்களுக்கு அந்த நகை எல்லாமே இருக்குது, ஆனால் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு EOW ஏன் அந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இறைவனின் பெயரால் நடந்த இந்த மோசடி குறித்து போலீசார் விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சமீப காலமாகவே அதிகரித்து வரும் நிதி நிறுவன மோசடி, நகைக்கடன் மோசடி உள்ளிட்டவற்றை தடுக்க சிறப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.